Hey everyone, welcome back to the kitchen. Today we are making the best pancakes you've ever had. Let's go! ஒன்றும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, அதனால் காலையில் சாப்பாடு நம்ம தான் செய்யணும். அதுக்கு இப்போது பேன்கேக் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபஸ்ட்டு 3 பனானாவை கட் பண்ணி வச்சுக்குவோம். மேங்கோ கட் பண்ணுறா நீ எத்தி நீ உள்ள இருக்கு. வாடா, ஏண்டா லூஸு, வீடியோக்குள்ள வாடா. இங்கே தான் கட் பண்ண போகிறேன் எப்படியும். சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இந்த ஃபர்ஸ்ட் ட்ரா இதில் தான் எடுத்துக்கோ, அதே போதும். ஆடா வீடியோவில் ரொம்ப பண்ணாதரா. மாங்க எங்க அங்கே இருக்கு. மாங்கோடா யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஓகே, 3 வாழைப்பழத்தை வெட்டி முடிச்சாச்சு. பேன் கேக்குக்கு பால் தேவைன்றனால பால் காய்ச்சிட்டு இருக்கோம். சரி, இது காயட்டும். நெக்ஸ்ட்டு 4 முட்டை எடுத்துக்கிறோம். சரி, அதாவது தேவையானது எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டோம். சொல்லிடுறேன். பால் தேவை, ஓகேவா? அப்புறம் ஹனி, இது ஹனி தேவை. இது சாக்கோ பவுட்ரு, இது ஃப்ளேவருக்கு. இது ஒயிட் சாக்கோ சிப், இதுவும் ஃப்ளேவருக்கு. பனானா முக்கியம். 4 முட்டை. இது வீட் மாவு, நீங்கள் எனி மாவு போடலாம், ராகி மாவு, ஏதோ ஒரு மாவு போட்டுக்கலாம். அப்புறம் மேங்கோ, இதுவும் ஃப்ளேவருக்கு. ஆனால் இதில் கொஞ்சத்தை மாவோட அரைச்சிடும், கொஞ்சம் பீஸாகவே வச்சுக்குவோம், அது கடிக்கும் போது தெரிகிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சரி, இப்போ முட்டையை போட்டாச்சு. கடைசியாக மாவை போட்டுக்குவோம். மாவு எனக்கும் தான் அளவு தெரியல, அதனால் சரி ஒரு குத்து மதிப்பாக போடுவோம். எல்லாமே குத்து மதிப்பு தான், அளவெல்லாம் இல்லை. எப்படி வருதோ வரும். ஊற்றியாச்சு. எவ்வளோ ஊற்றணும் எனக்கே தெரில, அளவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அரைப்போமா? தேன் ஊற்றவே மறந்துட்டோம், அதனால் இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஊற்றிட்டுருக்கோம். சரி, இப்போ அரைச்சதை சட்டியில் ஊற்றியாச்சு. கன்சிஸ்டன்சி இதுதான், பார்த்துக்கோங்க. அதாவது இது பேர் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் விட்டு இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாக்லேட்டு சாக்கோ சிப் இருக்குது, அதை அப்படியே இதை அரைக்கும் போது போட்டுறாதீங்க. இது கடிக்கும் போது அப்பப்போ தெரியணும் பேன் கேக்கில், அதுக்கு பண்ணுறது. இதை போட்டுட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கேமராமேன் கொஞ்சம் மேங்கோ க்யூப்ஸை வெட்டினார், அதையும் போட்டுக்கோங்க. இதுவும் சாப்பிடும் போது அங்கங்கே தெரிகிறதுக்காக இந்த க்யூப்ஸு, ஓகேவா? இது மேங்கோ அரைக்கவும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளேவருக்கு, இதுக்கும் இருக்குது. போட்டு ஒரு மிக்சிங்கை போட்டுக்கோங்க. அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு தோசைக்கல். தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. ஆவி தெரியுது அவங்களுக்கு. ஊற்றுவோம். பேன்கேக் ரொம்ப தோசை மாதிரி ஊற்றிடக்கூடாது, அதனால ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிட்டு விட்டுருங்க. விழுகவே வேணாம், அப்படியே ஊற்றிட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பேன்கேக் ஒழுங்காக வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த பின் கதை பிடிஎஸ்லாம் நாங்கள் போடுறோம். ஒரு வழியாக எல்லா பேன்கேக்கும் ஊற்றி முடிச்சாச்சு. சரி, இப்போ நான் நடந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேன் கேக் ஊற்றும் போது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பேன் கேக் ஊற்றும் போது திருப்பியே போட முடியல, கொலான்னு இருந்துச்சு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது ஏதோ ஜூஸை போடுற மாதிரி இருக்குடா. என்ன எழவியாது. அப்புறம் தான் புரிஞ்சு மாவு கம்மியாக இருக்குன்னு. அதாவது மாவு போடுவோம்ல, அது கம்மியாக போட்டோம்.
சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் மாவை போட்டு திரும்பியும் அரைச்சி திரும்பி ஊற்றணும். அப்பயும் அதே தான் இருந்துச்சு. 3ஆவது தடவை மாவை போட்டு அரைச்சி ஊற்றும் போது தான் ஒழுங்காக வந்துச்சு. அதாவது திருப்பி போடுறதுக்கு அதெல்லாம் கன்சிஸ்டன்சிலாம் நல்லா வந்துருச்சு. டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஃப்ரூட் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அதாவது 3 தடவை ட்ரை பண்ணதுக்கு பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட் டைமே வரல, அதான் பிரச்சனை. 3ஆவது தடவை ட்ரை பண்ணும்போது எல்லாமே நல்லா வந்துருச்சு. சாஃப்டாக இருக்குது. ஃப்ரூட் ஃப்ளேவர் சூப்பராக வருது. மேங்கோ ஃப்ளேவர் வருது. பனானா ஃப்ளேவர் வருது. நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே போய் லெஃப்ட்டு பாரு. அங்கே போய் லெஃப்ட்டு. சரி, ஹாய் காய்ஸ். அதாவது சும்மா ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு எத்தி சொன்னான். அதனால் ட்ரெஸ்ஸு பார்க்குறக்கு வந்திருக்கோம். நார்மலாக போடுற ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னான். ஸ்டூடியோ வந்திருக்கோம். ட்ரையல் ரூம் போயிட்டுருக்கான். நாம் கண்டினியூ பண்ணுவோம். 2 புது கைஸ் வந்திருக்காங்க. எங்கே அவங்க இதாக இருக்காங்க. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நல்லா தான் இருக்கு. இந்த பேண்ட்டுக்கே நல்லா தான் இருக்கு. சீரியஸா தெரியுதுடா ஷோல்டர் பைசெப்ஸ் எல்லாம். சத்தி சொல்றேன். நல்லா இருக்குடா. கலர் ஜட்டி கலர் எவன்டா பார்க்க போறான்? உள்ள திறந்தா பாப்பாங்க. சரி, ஸ்ட்ரிப்பு தெரியுற மாதிரி சூப்பரான ஸ்ட்ரிப்பு. சூப்பர் ஸ்ட்ரிப்பு கண்டுபிடி. இல்லைன்னா சூப்பர்மேன் மாதிரி போடலாம். அப்படி ஜட்டி வெளியில போட்டு. ஜோக் இல்ல இல்லையா? ஏய் ஆமாண்டா, ஸ்ட்ரிப்புக்குனே பண்ணியிருக்கானுங்க பாருடா. ஸ்ட்ரிப்பு தெரியுற மாதிரி ஃபேஷனே இருக்குடா. நிறைய ஆட்லலாம் வந்து ஜட்டியாரில் என்ன பண்ணுவாங்க, மேட்டில் தான் பண்ணுவாங்க அப்படி. சரி, ஏதோ சரி வா அவனை பார்ப்போம். கீழே இருக்குடா, ஏன் இவ்வளோ ஏற்றி போ. விடு போதும் வா. நல்லா தான் இருக்கு. வெயிஸ்ட்டு லூஸாக இருக்கா? காமெடியாக இருக்கா டே? சரி உன் இஷ்டம். ஜீன்ஸ் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ. ஜீன்ஸ் அதை எடுக்க தான் போகிறாங்க. அப்போ சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மணி நேரம் ஒரு ட்ரெஸ்ஸையும் பார்த்துருவாங்க. எனக்கு ஆனால் இந்த ட்ரெஸ் எடுக்கவே பிடிக்காது. டென்ஷன் ஆகும். ஒரு 6 வருஷம் கழிச்சு வயசு அதானே. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் சுத்துவான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே இருக்காதுடா. ஆளா இருக்க வரைக்கும் தான் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணுவோம். ஓஹோ, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் நல்லவனோட இருந்தேன்ல. அவன் யூஎஸ் போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா வெஸ்ட் சைடு போனோம். 6 மணி நேரம் ஒரே கடையில். ஆளோட வந்துருந்தா இல்லை, நானும் அவனண்டா. ஏதோ சரக்க போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இது ஒரே மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஓ என்ன கரண்ட் இல்லையா? நீ லைட் ஆஃப் பண்ணி படுத்துட்டு இருக்கடா. எப்படா படுத்த நீ? கரண்ட் இருக்காங்க. இருக்கு. போடு எந்திரிச்சுதான், தெளிந்துருச்சு. ப்ரோ நாங்கள் ஒன்று எழுப்பி உள்ள நீ தான் எந்திரிச்சு. வீடியோ எடுக்க மாதிரி வீடியோ தானே எடுக்கலாம். ப்ரோ நான் அனுப்பிச்சிரு ப்ரோ. நான் எழுப்பணும் நீங்கள் நோக்கம் இல்லை ப்ரோ. எழுப்பிட்டு என்ன மாத்திரை? எதுக்கு மாத்திரை? உடம்பு சரியில்லைனா தான் மாத்திரை போடுவாங்க. என்ன உடம்பு சரியில்லை? அதுவே மக்கள் கதையை சுற்றி இருக்கு. என்ன சுற்றி எடுத்தாங்கன்னா அது சாத்தியம் நல்லா இருக்கும். யாரை சுற்றி எடுத்தா? உன்னை சுற்றியா?
பாத்துடா. போறதுக்கு முன்னாடியே காவடிச்சிருப்போம். ஆகுதா வேளா சஜஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஏண்டா எனக்கு மட்டும் ஆளா ஆளு நல்லா சொன்னீங்க. பிரைவேட் அக்கவுண்ட்ல வருது. ஆமா அது வீடியோ ரெக்கார்ட் செத்தீங்கடா. ஏய் யாருன்னு சொல்லல, நேம் மட்டும் லீக் பண்ணாதீங்க. அப்படியா? நேம் சொன்னியா? நேம் இல்ல வேணாம். நேம்லாம் சொல்லல. என்னன்னு இப்ப சொல்லு. இது யாருக்கு வீடியோல வைரல் ஆயி பாத்துட்டான் வை. முன்னாடி சியாடா. ஆமா ஈஸி இதுக்கு மேல க்ளூ கொடுக்கணுமா? டார்க் கிளாஸ். அது ஓகே. ஐய் ஒருவேளை நீ பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் இத முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் அப்பவே அக்செப்ட் பண்ணிருப்பேன் அப்படினா. நதுதானா திரனானா